ஹாய் வியூவர்ஸ், ஹெல்தி மார்னிங் டு ஆல். என்னடா திடீர்னு ஹெல்தி மார்னிங் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, எது நம்மக்கிட்ட இப்போ குறைவாக இருக்கோ, எதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோமோ அதை தானே கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாயிட்டே இருக்குது. ஒபிசிட்டி, சுகர், ப்ரெஷர், கை கால் வலி, மூட்டு வலின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இப்போல்லாம் ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிட்டே வருது. பாதி காலம் மாத்திரை மருந்துன்னு அதுலேயே நம்ம வாழ்க்கை போயிடுது. முன்னெல்லாம் 50 வயசு 60 வயசு ஆனால் தான் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 35 வயசு ஆனாலே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு மாத்திரை லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது நம்மளோட உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். எப்பவும் போல் நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன், 3 தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்கிற காலன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ நம்ம இருக்கிற காலத்துலேயும் அதிக தொந்தரவுகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உணவு பழக்கங்களை மாற்றியே ஆகணுங்க. ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப ஃபேஷனாக சிறுதானியங்கள் சாப்பிட்றதுன்றது ஆயிடுச்சு. நிறைய ஹோட்டல்ஸ்லையும் கூட சிறுதானிய உணவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வீடுங்களில் அதிகம் இன்னும் இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி செய்யறது, எப்படி சமைக்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம பயப்படுறோம். அதனால தான் நம்ம இதை அதிகம் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்மளோட அமிர்தா ஊட்டச்சத்து உணவுகள் ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டன்ட், நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் காலத்தில் தானே இருக்கோம். ஸோ இன்ஸ்டன்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு செய்கிற மாதிரி அவங்க பவுடராகவே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு செய்கிற நேரமும் ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படிதான் பவுடராக அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட எப்படி செய்யலாம், இதில் என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு அந்த அளவுகளோட அவங்க பின்னாடியே நமக்கு குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ், வெளியூர்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க ஹாஸ்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற நிலமை இருக்கிறவங்க, எங்களால் வெயிட் லாஸ்லலாம் கேர் பண்ணிக்கவே முடியல, என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்களே செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்தியான விஷயம் நம்ம கையில் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிட வேண்டாம், எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நல்லாவே எங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவங்களோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நமக்கு நம்மளோட எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைச்சாதான் நம்ம டக்குன்னு அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு ஐட்டமாக நான் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக வாழ்வோம். தேங்க்யூ.